வெல்கம் பேக் டு சேனல். ரீசெண்டாக தமிழில் வந்திருக்கிற ஒரு சைபர் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் தான் தி கேம் யூ நெவர் ப்ளே அலோன். இந்த சீரீஸில் நம்ம சாரதா ஸ்ரீநாத், சந்தோஷ் பிரதாப் மற்றும் சாந்தினி தான் லீடலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் இப்போ உங்களுக்கு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லையுமே உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸில் மொத்தமாக 7 எபிசோட்ஸ் கிட்ட இருக்குது. ஒவ்வொரு எபிசோட ஆவரேஜ் டியூரேஷன் ஒரு 20 to 30 மினிட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு 3.5 hours உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை மொத்தமாகவே பார்த்து முடிச்சிடலாம். ஆனால் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் மாடரேட் ஒரு வெப் சீரிஸ் தான். ஆஹா லெவலுக்கு இல்லை, பட் ஒன்ஸ் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸோட கதைன்னு எடுத்துன்னா கதையில் வரக்கூடிய நம்ம சாரதா ஸ்ரீநாத் ஒரு கேம் டெவலப்பராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அவார்டு ஒன்று வழங்கப்பட்ட பிறகு ஸோ அவங்களுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது. ஸோ அவங்க மேலே எக்கச்சக்க த்ரெட்ஸ்லாம் வருது. அதெல்லாம் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, ஆனால் எதனால் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது, ஸோ அந்த பிரச்சனையை அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த சீரீஸோட கதையே. இந்த சீரீஸில் சாந்தினி தான் போலீஸ் ஆஃபீஸராக வருவாங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்க இன்வெஸ்டிகேஷன் பர்சன்ஸ் கூட ஏதோ ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கும் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளால் சொல்லவே முடியாது. அண்ட் இந்த சீரீஸ் ஓவராலாக ஒரு போரிங்கான ஒரு சீரீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ நல்லா தான் இருக்கும் போல், பயங்கரமாக இருக்கும் போலன்னு தான் நம்பி பார்ப்போம். ஆனால் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு குப்பையான ஒரு சீரீஸ்னு. எனக்கு இந்த சீரீஸ் கொஞ்சம் ஒரு சில இடத்துல நல்லா இருந்துச்சு, ஒரு சில இடத்துல மொக்கையாக இருந்துச்சு, சில இடத்துலாம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது, லேக் இருக்குன்னு இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த சீரீஸில் என்னால் பார்க்க முடியுது. அதை தாண்டி இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. பட் கதையாக பார்க்குறப்போ இது ஒரு நல்ல கதை, ஒரு உமனுக்கு எதிராக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் பண்ணுவாங்க. ஸோ அதை அவங்க எப்படி தாங்கிக்கிறாங்க அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்களில் இந்த சீரீஸில் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நல்லது தான். பட் ஆனால் ஸ்க்ரீன் பில்லில் காமிச்ச விதங்கள் அந்தளவுக்கு பெருசாக எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு வேணால் பிடிக்கலாம், பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சீரீஸ்க்கு 5க்கு 2 கொடுக்கலாம்.